அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சார், வீட்டில் ஏதாவது கரப்பாம்பூச்சி தொல்லை வந்தா அதை அடிக்கவே முடியல சார். ஏன்னா பார்ட்டியோட லீடர் அவர் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு பெரிய ஹைப்பை நோக்கி போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 20 மில்லியன் ஃபாலோவர்ஸ், 2 கோடிக்கு மேலே இப்போவே உறுப்பினராகிட்டாங்க. 2029 பாராளுமன்ற தேர்தலை புரட்டி போட காத்திருக்கும் ஜென்சி கூட்டம் எப்படி பார்க்குறீங்க? 2029 வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. இப்போ 2026 இன்னும் 6 மாதத்துக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மிகப்பெரிய அளவில் ஒரு குளறுபடிகளை ஏற்றி இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இந்த பாரதிய ஜனதா அரசுன்றது ஒரு பிளானிங்கான இது இருந்தாலும் இது வந்து இவங்களை அவன் வீட்டு பிள்ளையவே அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க, அவங்க வீட்டு பிள்ளைங்க ஜெயிக்க போதா இல்லை இவங்க ஜெயிக்க போகிறாங்கன்றது தான் ஒரு இது அந்நிய சக்திகளோட இது இருக்குது, நிறையா இருந்தால் கூட இது எப்படி டீல் பண்ண போகிறாங்கன்றது தான். இப்போ மோடிஜியோட கடைசி பயணமாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் நீ வெளிநாடு போனார்னா ஆட்சி கவுந்துன்னு கூட பயப்படலாம். அந்த அளவுக்கு ஒரு நிலவரத்தை மாற்றி இருக்கிறாங்க இந்த 2-3 நாளில். சார், தமிழ்நாட்டில் டிவிகேவை அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாதிரி சிஜேபி அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அதனால் இவங்க தான் வந்து ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. அது பெரிய அளவில் எப்படி தமிழ்நாட்டில் யாரும் எதிர்பாராத அளவில் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்களோ அதே மாதிரி மத்தியில் அந்த மாதிரி எலெக்ஷன் வர்ற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய கூட்டம் திரண்டு டெல்லியில் லட்சக்கணக்கானவர்கள் திரண்டாங்க அப்படின்னா அது வேறு மாதிரியாக போய் முடிஞ்சிடும். அதை தான் எப்படி இந்த அரசு ஹேண்டில் பண்ண. ஏன்னா ஒரு நீதிபதி எதையோ ஒன்று சொல்கிறாருக்காக உடனே கட்சி ஆரம்பித்து 2 கோடி பேர் 3 கோடி பேர் சேர்றான்றதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது. ஏற்கனவே இது திட்டமிட்டது. எந்த புள்ளியிலேருந்து ஆரம்பிக்கலான்னு பார்த்தாங்க, அழகான ஒரு புள்ளி கிடச்சிருச்சு. அந்த புள்ளியிலேருந்து துவங்குறாங்க. இதுதான் வந்து நேபாளிலையும் நடந்தது, புரிந்தவங்க. அதே மாதிரி பங்களாதேஷில் நடந்தது அப்படி தான், இலங்கையில் நடந்தது அதுதான், இங்கேயும் அதே மாதிரி தான். சார், அது வந்து ஒரு அருவருக்கத்தக்க பூச்சி. குறிப்பாக பெண்கள் எல்லாம் கரப்பாம்பூச்சி பார்த்தாலும் பயப்பட. கரப்பாம்பூச்சி அருவருக்கத்தக்க பள்ளி மாதிரி அருவருப்பாக இருக்காது. கரப்பாம்பூச்சி அழகாக இருக்கும். அதாவது அழகாக 2 கொம்பு இது மாதிரி மீசை இருக்கும், அழகாக தான் இருக்கும். அது வந்து கரப்பாம்பூச்சி வந்து அழிக்க முடியாத ஒரு பூச்சி, தெரியுமா நீங்கள் அதை வந்து. ஆனால் கரப்பாம்பூச்சி வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா பயப்படக்கூடிய ஒரே ஒரு ஜந்து எதுன்னா கரப்பாம்பூச்சி. ஆமாம். புருஷனுக்கு பயப்பட மாட்டாங்க, அப்பனுக்கு பயப்பட மாட்டாங்க, பிள்ளைக்கு பயப்பட மாட்டாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ராட்சச கோலம் போடுவாங்க. ஆனால் ஒரே ஒரு கரப்பாம்பூச்சியை தூக்கி மேலே போட்டீங்கன்னு வைங்க, அனைத்தும் அடங்கிடும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அது அப்படி ஒரு பூச்சி. அது ஒரு புரட்சிகரமான பூச்சி தான் அது. ஏன்னா யாருக்கு அடங்காதவர்களே ஒரு செகண்டில் அடக்கிடுது பார்த்தீங்களா, அதுதான் கரப்பாம்பூச்சியோட ஸ்பெஷாலிட்டி. 1. 2வது என்னன்னா, கரப்பாம்பூச்சி வந்து அணு உலையே வெடித்து சார்னாலும் சாகாது. அணு உலை வந்து வெடிச்சுதுன்னா உலகத்தில் புல் பூண்டு எல்லாமே செத்துரும், ஒன்றுமே இருக்காது. மனுஷன்லேருந்து எல்லாம் அழிஞ்சு போயிடும். கரப்பாம்பூச்சி மட்டும் உயிரோடு இருக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்தது அந்த கரப்பாம்பூச்சி. ஸோ அதனால தான் அந்த கரப்பாம்பூச்சியை வந்து தலைவராக இருக்காங்க. இப்போ இதில் பெண்கள் எப்படி அதில் பங்கேற்க போகிறாங்கன்னு தெரில. இப்போ அது சின்னமாக வந்ததுன்னா அது எப்படி கரப்பாம்பூச்சியை கையில் தூக்கி சுற்றுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது ஒன்று தான் டவுட்டாக இருக்குது. பட் ஆனால் ரியாலிட்டியில் வரும்னு நினைக்கிறேன். சார், பெண்களும் நிறைய பேர் ஆர்வமாக எல்லா சோசியல் மீடியா பங்கேற்கிறாங்க. கரப்பாம்பூச்சியோட அந்த அது ஃபோட்டோ இருக்கிறவங்க பங்கேற்பாங்க. நேரில் இது போட்டோம்னா இது பிரச்சனை. இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு சூட்சுமம் இருக்குது. என்ன சூட்சுமம்னா, கரப்பாம்பூச்சியை ரொம்ப அடிச்செல்லாம் கொள்ள வேண்டியதில்லை. புரட்டி மட்டும் போட்டிங்கன்னா அது செத்துரும். ஒன்றுமே அதை அடிக்க வேணாம், ஒன்றுமே பண்ணணும். அதை திருப்பி மட்டும் போட்டிங்கன்னா, தலையில அதை போட்டிங்கன்னா எந்திரிக்க முடியாமல் அப்படியே கையை காலை ஆட்டி பறக்கவும் முடியாது, இது பண்ணவும் முடியாது. இந்த சிம்பிள் டெக்னிக் அது. ஆனால் அது முன்னாடி இப்படி திரும்பி இருந்துச்சுன்னா அதை அழிக்கவே முடியாது, பறந்துக்கிட்டே இருக்கும். அது குறிப்பாக அதை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் சார், 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று சிஜேபி, இன்னொன்று பிஜேபி. ஆமாம், அதுதான். இப்போ 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 எப்படி விஜய் எடுத்த டாக்டிக்ஸ் தான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு எப்படின்னா டைரெக்டாக ஒருத்தரை எதிரியாக ஃபிக்ஸ் பண்ணுறது, மக்களை வந்து இவங்க 2 பேருக்கு தான் போட்டின்ற மாதிரி நினைக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் மக்களை வந்து தன் வசப்படுத்தி சோசியல் மீடியா மூலமாக எதிராளியை காலி பண்ணுறது. இதுதான் எல்லா இடத்துலையும். அதுதான் அதே தான் இங்கேயும் நடக்க போகுது. இப்போ ஒருமுகப்படுத்தி இப்போ காங்கிரஸை காலி பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு. ஏன் தாய்லாந்துலேயோ கம்போடியாலேயோ போய் யார் ராகுல் செட்டில் ஆக வேண்டியதான். ராகுல் ஒரு அரசியல் அறப்பைத்தியம்ன்றது புரிஞ்சு போச்சு. அதனால எதுவும் முடியாதுன்னு
நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி காலி. இப்போ சிஜேபி வெர்சஸ் பிஜேபி தான் வரப்போகுது. அது 2029 வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். யாரும் கற்பனை பண்ண முடியாத விஷயங்கள் விரைவில் நடக்க போகுது அப்படின்றத அவங்க திட்டம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து. ஓகே சார், சோஷியல் மீடியா ஹைப் பண்ணுறது இந்த கடந்த ஒரு 2 வருஷமாக பெரிய லெவலில் இருக்குது. அதை வச்சு தான் டிவிக்கு ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்றது இருக்குது. பத்திரிகை படிக்கிறத, நியூஸ் சேனல் பார்க்குறத மக்கள் மறந்துட்டாங்க. சோஷியல் மீடியாலே கூடியிருக்காங்க, குறிப்பாக ஃபோன்லேயே கூடியிருக்காங்கன்றப்போ அதில் கிரெடிபிலிட்டியான நியூஸ் வருதா அப்படின்ட்டு ஒரு கேள்வி. சோஷியல் மீடியான்றது 90% கிரெடிபிலிட்டி கிடையாது தான். அதுதான் சோஷியல் மீடியா. அதுக்காக தான் சோஷியல் மீடியா கிரெடிபிலிட்டியான நியூஸ் எவ்வளோ நாள் பார்த்து என்ன கிழிச்சிட்டீங்க அப்படின்றது தான். பேப்பர் படித்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, கதை படித்து என்ன தெரிஞ்சுக்கிங்க, அறிவு வளர்த்து என்ன பண்ணீங்க, ஒன்றுமே கிடையாது. எல்லோரும் மண்ணுக்கு தான் போயிட்டாங்க. அதே மாதிரி சந்தோஷமா இருங்க. கிரெடிபிலிட்டியான செய்திகள் வராது, அது தேவையில்லை. கிரெடிபிலிட்டி இல்லாத கட்சிகள் உருவாகுது அப்படின்ற ஒரு. ஆமாம், கிரெடிபிலிட்டி இல்லாத செய்திகளை பரப்பி விட்டால் தான் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பெருந்தலைவர்கள்லாம் இப்போ கிடச்சிருக்காங்க. இல்லை இப்போ நமக்குலாம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் பயங்கர எக்ஸ்பர்ட். இப்போ தான் இப்போ கல்வித்துறையில் எக்ஸ்பர்ட் ராஜ்மோகன் பின்னி பெடல் எடுத்துருவார். இப்போ பிள்ளைங்கள்லாம் பாருங்கள் என்ன ஆகும். ஃபைனான்ஸ் 8th முடித்த உடனே நேராக அமெரிக்கா போயிடும். ஏன்னா அவங்க கூப்பிட்ருவாங்க இவ்வளோ நாலேஜாக இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி இருக்குது. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மரியவில்சன்லாம் வந்து காலத்தை எண்ணி போடுறது, என்ஜினியரிங்க்கு இவ்வளோ, இதுக்கு இவ்வளோ, கரெக்டாக கட்டை பார்த்தோன்னே எவ்வளோ இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி அந்த அனுபவம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆட்களை போட்டும்போது அடுத்து வளர்ச்சி எங்கேயோ ஒரு 5 வருஷத்தில் வந்து ஜிடிபியில் வந்து நம்பர் 1 தாண்டி போயிடும். சைனா ரேஞ்சுக்கு போயிடும். பார்க்க தான் போகிறோம். ஓகே சார், அந்த சோசியல் மீடியாவோட தாக்கம் எங்கே போகுதுன்னா, இன்றைக்கி புசி ஆனந்த் ஒரு அறிக்கை ஒன்று போட்டிருக்காரு சார். அந்த அறிக்கையில் தாவேக்காவினர் அவருடைய எல்லையை மீறக்கூடாது, அவர்கள் போயிட்டு அரசு அலுவலகங்களையோ இல்லை அரசு மருத்துவமனைகளையோ போய் ஆய்வு செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு சார். ஆமாம், அவங்களுக்கு தெரியாது இல்லை எங்கடா தாண்டி போய் சின்ன பிள்ளைங்க இருக்குது அப்படின்னா வீட்டில் சொல்ல வெளியே போகாத, நாய் கடிச்சுன்னு பேய் கடிச்சுன்னு சொல்கிறது தான். இல்லைன்னா அது எதாவது கரண்ட்டில் கை வச்சுடும், எதாவது கொட்டி விட்டுரும் அப்படின்றது தான். அந்த மாதிரி தான். இல்லை சார், போயிருக்காங்க சார். ஒரு மருத்துவமனையிலேருந்து ஒருத்தவங்க போயிட்டு மருத்துவமனையில் பார்த்து என்ன நடக்குது, யார் டாக்டரு அப்படி சொல்லிட்டு ஆய்வு பண்ணியிருக்காங்க. கேட்டால் தாவேக்கால போஸ்டிங்கில் இருக்கு. ஆமாம், தாவேக்காவுக்கு அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குல்ல. விஜய்க்கு ஓட்டு போட்டீங்கல்ல. இந்த பத்தியக்காரங்க பூரா என்ன பண்ணாங்கன்னா, பல அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க சொம்ப பயில இவங்களுக்கு ஓட்டு போட்டோம்னா நம்ம இஷ்டத்துக்கு ஆடலாம். ஏன்னா திமுக அதிமுகனா நம்மளை வந்து மிரட்டுவாங்க, இவங்க ஆட்சிக்கு வந்துட்டா நம்ம இவங்களை மிரட்டி சாப்பிட்லான்னு பார்த்தாங்க. இப்போ எல்லாருக்கும் வெடி ஆயிடுச்சு. அலறி அடித்து துண்டை காணான் துணியை காணான்னு மெடிக்கல்லேருந்து சரி நீ அடுத்து ஸ்கூலுக்கு போவாங்க. டீச்சர்லாம் பிடிச்சி கிளிய போகிறாங்க. இனிமேல் தான் இருக்காது. இனிமேல் ஸ்கூலில் ரைடு போவாங்க, என்ன பாடம் எடுத்தேன்னு கேட்பாங்க. அதெல்லாம் கேட்கணும். ஓட்டு போட்டீங்கல்ல, கட்டாயம் கேட்பாங்க, கேட்கணும், மாற்றங்களை கொண்டு வரணும். ஒரே பாடத்தை வச்சுக்கிட்டு ஒரே புஸ்தகம் 5வது தமிழ் புஸ்தகத்தை வச்சு 15 பாடம் இருக்கும். இதே வருஷக்கணக்கில் நடந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம். எல்லாமே முடிவுக்கு வரும். ஓட்டு போட்டிங்கல்ல, உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அரசு ஊழியர்கள் அதே மாதிரி அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து தான் கவுத்தி விட்டாங்க. எல்லாரும் அதற்கான பலனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் அவங்க போட்ட கணக்கு வேறு, நடக்க போகிறது வேறு. ஓகே சார், ஆளாளுக்கு வந்து மிரட்டுவாங்க. ஓகே சார், அதே போல் அமைச்சரவையில் ஐயுஎம்எல்லும் விசிகாவும் பங்கேற்றிருக்கிறாங்கன்றப்போ ஆராசா ஒரு பெரிய ட்வீட்டை போட்டிருக்காரு. அதாவது ஏற கொடுத்த ஏனியும் சமூக நீதியை காக்க வந்த சிறுத்தைகளும் விசில் சத்தத்துக்கு முட்டு கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு போட்டு, அதுக்கு கீழே இன்னும் ஒரு 2-3 வார்த்தைகள் போட்டிருக்காரு. அது பெரிய விமர்சனத்தையும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது என்ன, அதுக்காக காலத்துக்கும் இங்கே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அந்த கட்சி என்ன பண்ணுது, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றக்காக கூட அவங்க அந்த முடிவு எடுத்துருப்பாங்க. அவங்க கட்சி சார்பில் அவங்க இது பண்ணுறாங்க. நம்ம கூட்டணியில் நின்று போயிட்டு ஆதரவு அளிக்கலாம்னு சொன்னாங்க, அமைச்சராகணும்னு சொல்லலாம். அதுக்காக ஒவ்வொன்றையும் திமுகவை கேட்டு தான் விடுதலை சிறுத்தைகள் ஐஎம்எல் செய்யுமா அப்படின்னா இல்லை. அதே நேரத்தில் நாளைக்கு வந்து பிஜேபிக்கு சாதகமாக அது ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது, அதிமுக உடையும் போது சில பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் இவங்க வெளியில் வந்துடுவாங்க. அப்புறம் திமுக கூட்டணிக்கு வராதுன்ற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. அது அந்த காலம் முடிவு பண்ணும். அந்த டைமில் என்னவோ அது. ஓகே சார், அப்புறமா விஜய் பொறுப்பேற்கிறப்போ, அமைச்சர்கள் பொறுப்பேற்கிறப்போ எல்லா நேரத்துலையும் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தமிழ்தாய் வாழ்த்துலாம் முடிஞ்சு போச்சு. தமிழா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. தற்கொலைகள் ஓட்டு போட்டதில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதான் கேட்கல. விஜயத்துக்கு திகார் ஜெயிலில் வச்சுருவாங்க அப்படின்ற பயம் இருக்குது. அதனால் அவங்க சொல்கிறத கேட்டு அடிமையாக வாழ்ந்துட்டு போயிட்டு தமிழ்தாய் வாழ்த்துலாம் இப்போ இன்னொருத்தருக்கோ தமிழ்தாய் வாழ்த்து மண்ணாங்கட்டியாகவும் சிஎம் பதவி பெருசா, தமிழ்தாய் வாழ்த்து பெருசா, மினிஸ்டர் பெருசா, எம்எல்ஏ பெருசா, தமிழ்தாய் வாழ்த்து பெருசா. அது பாடினா பாடலைன்னா தூக்கிட்டு ஓடுங்களான்றாங்க. அவ்வளோதான். வேற நீங்கள் கொடுங்க தலைவா, உருதுல எதாக இருந்தாலும் கொடுங்க, அதையும் நாங்கள் பாடுறோம்னு சொல்லி பாடிட்டு போவேன். ஓகே சார், திமுக ஆட்சியில்
பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பாட்டு பாடி செம்ம ஃபேமஸ் ஆச்சு சார். இப்போ பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்களாம். இவங்க ஒரு பாட்டை போட வேண்டியதான், பாட்டிலுக்கு 20 ரூபான்னு போட்டு இவங்க வைரல் பண்ண வேண்டியதான். மொத்தத்தில் குடிகார வாழ்க்கை நாசம். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு குடிக்கிறான், எப்படி அந்த காசை தேர்த்துறான், சாயந்தரம் போய் டாஸ்மாக் அவன் போய் அவன் அந்த பாட்டிலை வாங்கி குடிச்சிட்டு அவன் வீட்டுக்கு போகிறவங்களும் அவன் படுற பாடு அவனுக்கு தான் தெரியும். இவங்க அசால்ட்டாக ரேட்டை ஏற்றுறதும் கடை அடைப்பேன்றதும் சுத்தம் இல்லாத பாரு கிளாஸுன்ற பேரில் ஒன்று செய்கிறாங்க. காண்டமில் கிளாஸ் செஞ்சு வச்சுருக்காங்க. இல்லை அதை சொல்கிறேன், அந்த கிளாஸில் தண்ணி ஊற்றி இப்படி கையை வச்சிங்கன்னா அப்படின்னு நான் உடஞ்சி போய் ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க, ரொம்ப கொள்ளையடிக்கிறாங்க. இவங்கெல்லாம் திருத்துறது யார், இவங்களை பிடிச்சி உள்ளே போடுறது யாருன்னே தெரியாமல் இருக்கு. அந்தளவு ஒவ்வொரு குடிகாரனும் வந்து புலம்புறாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம் என்னன்னு, எல்லா மக்கள் பிரச்சனையும் தான் நம்ம பேசணும். அவர்கள் தான் பாவப்பட்ட ஜீவன். ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறான், அவனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கு பாருங்க. குடும்பத்தையும் பிள்ளைகளையும் படிக்க வச்சு, அதே நேரத்தில் சாயந்தரம் ஆனால் கோட்டர் கட்டிங் காசு ரெடி பண்ணி, சுண்டல் அதுக்கும் காசு ரெடி பண்ணணும், எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி எவ்வளோ இதையும் பார்த்து அவன் வாழ்க்கையும் பார்த்து அவன் சந்தோஷத்தையும் பார்த்து பிள்ளை குட்டியும் பார்த்து பொண்டாட்டியும் பார்த்து வீட்டு வாடகை கொடுத்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறான். மேலும் மேலும் அவனை டார்ச்சர் பண்ணும்போது ஒரு இடத்துல வெடித்து செதறி இது ஒரு புரட்சியாக மாறப்போகுது. ஏற்கனவே 10 ரூபா வாங்கிட்டு இருந்தான், இப்போ 20 ரூபா அப்படிங்கும்போது அவனால் ஜீரணிக்க முடியாது. அவங்களே இப்போ ஆட்சியை கவுத்து விட்டாலும் விட்டுருவாங்க. புரியுதா அவங்களுக்கு? அந்த நிலைமையில தான் போயிட்டு சார். இதை தடுக்கவே முடியாது சார். விஜய் 20 ரூபா வந்து விஜய் கிட்ட தான் போதா சார்? யாருக்கு அதை தான் கேட்குறேன், யாருக்கு போகுதுன்னு. 20 ரூபா யாருக்கு போகுது? 10 ரூபா பாலாஜிக்கு போகுதுன்னு இல்லை, இப்போ 20 ரூபா யாருக்கு போகுது? எல்லோரும் பிரிச்சுக்கிறீங்களா? இப்போ அதிகாரிகள் ஆட்டம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சம்பாரிச்சிருவாங்க. இவங்களுக்கு விவரம் தெரியறதுக்குள்ள அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. டாஸ்மாக் அதிகாரிகள், மற்ற அதிகாரிகள், அதிகார வர்க்கம் பூராமல் இந்த 3 மாதத்தில் செட்டில் ஆயிடும். ஏன்னா எதில் காசு வருது, எவனும் போய் கொடுக்கணும் இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களே பையில போட்டு போயிடுவான். ஸோ அந்த மாதிரி கதை தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. ஓகே சார். இந்த டாஸ்மாக் அதிகாரிகள் எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறோம்னா, சரியான வாடகைக்கு காசு கவர்மெண்ட் தரப்புலேருந்து வரதில்லை, இபி சரியாக வரதில்லை, இதுக்கெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் வந்து 10 ரூபா வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுக்குறோம். அதை நீ கவர்மெண்ட்டை போராடி உனக்கு சம்பளம் வேணும்னா மட்டும் நீ 10 ரூபா ஏற்றியா சாப்பிட்ற, அது மட்டும் போய் இவெண்ட்டை பண்ணி தானே கேட்குற, கவர்மெண்ட்டு தானே போராடுறீங்க. அப்புறம் இது எப்படி அண்ணன் அக்கௌண்ட்டில் நீ 10 ரூபா வாங்கிடுவேன்? உனக்கு எப்படி, உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இப்போ 20 ரூபா வாங்குறவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நீ டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிட்டு ரோட்டில் வந்து உட்காரியா? எனக்கு வாடகை பதில் நான் எப்படா கடையை நடத்துவேன்? வாடகை கொடுங்கடா, இதுதான் வாடகை அக்ரிமெண்ட்டை நீ போட்டுக்க, வாடகை அவனுக்கு அனுப்பு. இல்லை இவ்வளோ செலவாகுது, இத்தனை பாட்டில் டேமேஜ் ஆகுது, இதுக்கெல்லாம் போடு 5% எரர் போடு, இது போடு அப்படின்னு. நீ உனக்கு சம்பளம் வேணுன்னா மட்டும் போய் உட்கார்ற, உடனே போராட்டம் பண்ணுறீங்க கவர்மெண்ட்டை எதிர்த்து. அப்போ மக்கள் காசை வாங்கி இல்லை கோடியாக வாங்கி அடித்து நீ வாயில் போட்டு போயிடுவோம். இருக்கவங்களாம் சொம்பையா? பாட்டில் 10 ரூபான்னா லட்சக்கணக்கான பாட்டில், ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய் நீ செலவு பண்ணுற. நீ கேவலமாக இவங்கள மாதிரி கேடு கட்டவனை அந்த உலகத்திலே பார்க்க முடியாது. கொள்ளை அடித்து இது பண்ணி வளம் குடிச்சிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் அடித்து ஓட விடலை அப்படின்னா தனியாருக்கு விட்டு போ. எதுக்கு கவர்மெண்ட்டு? உன்னால் முடியல, தனியார்ட்ட ஏலம் விட்டுட்டு அதுக்கு இப்போ உனக்கு எவ்வளோ வருமானம் வருதுன்னு பார்த்து அந்த ஒரு சீலிங்கை வச்சு ஏலம் விட்டு போ. தமிழ்நாடு தனியார்ட்ட அவன் நடத்திட்டு போகிறான். நீ எதுக்கு 10 ரூபா கூட வாங்குற? உன்னை யார் வாங்க சொன்ன? அதாவது பாருங்கள், அதை திருட்டுத்தனத்தை நியாயப்படுத்தி, திருட்டுத்தனத்தையும் முள்ளமாரித்தனத்தையும் கொள்ளையடிக்கிறதையும் நியாயப்படுத்தி இவங்க வந்து கொள்ளையடிச்சு இவன் வளமாக வாழ்றது தானே அவன் இது பண்ணிட்டு இருக்கான். ஓகே சார். கடைசியாக ஒரு கேள்வி. தி ஹிந்து பத்திரிகையில் நம்ம ஏற்கனவே இந்த ரூட் மாஃபியாவை பற்றி பேசியிருந்தோம். அதே போல் ஃபேக் நரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே மேலே ஒரு விஷயத்த எழுதியிருந்தாங்க. பத்திரிகையிலையும் செய்திகள்லையும் தி ஹிந்து வெளியிட்டிருந்தாங்க. இல்லை, இந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான் இந்த ஃபேக் மாஃபியாவில் முக்கிய பங்கு வகிச்சது போன எலெக்ஷனில். அது சில ஆட்களை எல்லாம் வைத்துக்கொண்டு, நான் பேரையே சொல்கிறேன், ஆட்களை வைத்துக்கொண்டு என்ன பண்ணால் விஜய் ஜெயிப்பான்ற நரேட்டிவ் செட் பண்ணதே அவங்க தான். மீடியாவில், பிரிண்ட் மீடியாவில் அவங்க தான் செட் பண்ணி அதை பூதாகரமாக பல இடத்துல பரப்பி விட்டது அவங்க தான். ஃபேக்காக வந்து செய்திகளை போட்டு கேடுகட்ட 100 வருஷத்துக்கு மேலான அந்த பத்திரிகையில் கேடுகட்ட செய்திகளெல்லாம் வந்தது. அப்போ அவனோட தரம் இறங்கி போச்சு. அவன் பணத்துக்காக எதையும் செய்வான்றது அவனோட க்ரெடிபிலிட்டி அப்பயே கேட்டு போச்சு டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அது போட்டி பத்திரிகையான இந்து வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணுறான் வேறு மாதிரி. அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஓகே சார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணி மட்டும் ஒரு கான்செப்ட். நன்றி சார். நன்றி.